வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெட்ரிக்கின் கம்பெனியில் ஒருவர் இன்வெஸ்ட் செய்கிறேன் என்று சொன்னதை ஃப்ரெட்ரிக் ஆச்சரியத்துடன் நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். அதே நேரம் அங்கிருந்து வெளியேறுவதற்காக வாசல் வரை சென்ற சாராவும் அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டார். பின்பு யோசித்துவிட்டு, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று தனக்குள் நினைத்தவர் ஃப்ரெட்ரிக்கின் அருகில் வந்தார். ஃப்ரெட்ரிக், இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? பச்சை குழந்தை கூட இதை நம்பாது. உங்களோட தகுதி என்னன்னு உங்களுக்கே தெரியும் தானே? அது சரி, எங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக எவ்வளவு காசு கொடுத்து இந்த மாதிரி ஆளை செட் பண்ணீங்க என்று சொல்லி சாரா விழுந்து விழுந்து சிரித்தார். உண்மையில் அந்த அறையில் இருந்த யாராலும் போனில் பேசியவர் சொன்னதை நம்ப முடியவில்லை. ஆனாலும் உண்மையில் நடப்பது என்ன என்று அனைவரும் ஆர்வத்துடன் தெரிந்து கொள்ள நினைத்தார்கள். ஆனால் சாரா மட்டும் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ரெட்ரிக்கை அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்த ஃப்ரெட்ரிக் கோபப்படாமல் அமைதியாக சொன்னார், நான் யாரையும் காசு கொடுத்து செட் பண்ணல என்று சொன்னார். உடனே சாரா மறுபடியும் சிரித்துக்கொண்டு, ஃப்ரெட்ரிக், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. 2 பேரும் ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல ஒன்னா வாழ்ந்திருக்கோம். உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உங்களுக்கும் தெரியும். சும்மா ஏதாவது காமெடி பண்ணாதீங்க. இங்க இருக்கிறவங்க வேணா நீங்க என்ன சொன்னாலும் நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். யாருக்கும் தெரியாத மாதிரி என்கிட்ட ரகசியமா சொல்லுங்க, எவ்வளவு காசு கொடுத்து செட் பண்ணீங்க என்று கேட்டார். இப்பொழுது ஃப்ரெட்ரிக்கு சற்று கோபம் வர அவர் சாராவை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னார், நான் தான் ஆள் செட் பண்ணலன்னு சொல்றேன்ல என்று சொன்னார். உடனே சாரா மறுபடியும் சிரித்துக்கொண்டு, சரி சரி, இப்ப என்ன, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பணும். சரி, ஓகே, நம்புறோம். அப்படின்னா உங்களோட கம்பெனியில அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு கேளுங்க என்று சொன்னார். சாரா அப்படி சொன்னதும் ஃப்ரெட்ரிக்கிற்கு கொஞ்சம் அவமானமாக இருந்தது. ஏனென்றால் முதலில் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது சில மில்லியன்களை போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது சாரா அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தாரோ அதற்கு பிறகு அது மிகவும் டவுன் ஆகி கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் குறைவான ப்ராஃபிட்டுடன் அது சென்று கொண்டிருந்தது. அந்த கம்பெனிக்கு யாரேனும் $10,000 இன்வெஸ்ட் செய்வதே அதிகம். ஃப்ரெட்ரிக்கிற்கு போனில் பேசியவரிடம் எவ்வளவு இன்வெஸ்ட் செய்கிறீர்கள் என்று கேட்க கூச்சமாக இருந்தது. ஆனால் எதிரில் இருந்தவர் அங்கு நடப்பதை போனில் கேட்டுக்கொண்டிருந்தார். மிஸ்டர் ஃப்ரெட்ரிக், உங்க கம்பெனியில நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டார். திடீரென்று அவரே எவ்வளவு இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டதும் ஃப்ரெட்ரிக் அதிர்ந்து போனார். நானா உங்ககிட்ட சொல்லணும் என்று சற்று பதட்டத்துடன் கேட்டார். உடனே எதிர் திசையில் இருந்தவர், சரி, நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நானே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றேன். ஒரு 70 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் என்று சொன்னார். பின்பு திடீரென்று, இல்ல, அது ரொம்ப கம்மியா தெரியுதுல்ல. ஓகே, 100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். அவர் 100 பில்லியன் என்று சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். ஆனால் சாரா மட்டும் சிரித்தாள். ஃப்ரெட்ரிக், கேட்டுக்கிட்டீங்களா? 100 பில்லியனா? இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, உங்களை வச்சு யாரோ காமெடி பண்றாங்க. போயும் ஒரு பேப்பர் கிளிப் கம்பெனிக்கு யாராவது 100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அதோட மொத்த நெட்வொர்த்தே அவ்வளவு வராது. இந்த இத்து போன கம்பெனிக்கு 100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்களா? வேர்ல்டுலயே பெஸ்ட் ஜோக் எதுன்னா அது இதுதான் என்று சொல்லி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரித்தார். சாராவின் அந்த சிரிப்பு அங்கிருந்த அனைவரையும் முகம் சுளிக்க செய்தது. 1000 தான் இருந்தாலும் ஃப்ரெட்ரிக் அவருடைய கணவர். அவரை எப்படி சாரா இவ்வளவு கேவலமாக நினைக்கலாம் என்று அனைவரும் சாராவை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தார்கள். அதுவரை அமைதியாக இருந்த ஃப்ரெட்ரிக் தயங்கிய குரலில் பேசினார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க விளையாடலையே என்று கேட்டார். உடனே அந்த போனின் எதிரில் இருந்தவர், நான் எதுக்கு மிஸ்டர் ஆல்பர்ட் உங்களோட விளையாட போறேன்? நான் நிஜமா தான் சொல்றேன். உங்களோட கம்பெனியில 100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். அது உங்களுக்கு குறைவா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, நாம பார்த்து பேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்டதும் ஃப்ரெட்ரிக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. ஏதோ அதிகாலையில் பகல் கனவு காண்பது போல் அவருக்கு தோன்றியது. ஒருபுறம் போனில் சொல்லியவரின் பேச்சை நம்ப முடியவில்லை, மறுபுறம் அதை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இரண்டிற்கும் நடுவில் ஃப்ரெட்ரிக் மூளை குழம்பி போய் நின்றார். அப்போது சாரா மறுபடியும் சிரித்துக்கொண்டு அவர் அருகில் சென்றார். ஃப்ரெட்ரிக், என்ன பகல் கனவு காண்றீங்களா? இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நான் சொல்றத நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட கம்பெனியில 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணினாலே நான் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் என்னோட கன்னத்துல நானே அடிச்சுக்கிறேன். 1 தடவை இல்ல 2 தடவை இல்ல, எத்தனை பில்லியன் உங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாரோ அத்தனை அடி என்னோட முகத்துல நானே அடிச்சுக்கிறேன். என்ன ஓகேவா என்று கேட்டார். சாரா அப்படி சொன்னதும் எலினா சாராவை பார்த்து முகம் சுழித்தாள். எலினாவிற்கே தெரியும் தனது தந்தைக்கு அந்த அளவுக்கு பிசினஸில் நாலேஜ் இல்லை என்று. அதனால்தான் அவர்கள் குடும்பமும் இதுவரை அவரை எதிலும் மதிக்காமல் அவர்கள் குடும்பம் அனைத்து பங்குகளையும் பொறுப்புகளையும் சாராவிடம் ஒப்படைத்திருந்தார்கள். எலினாவிற்கு விவரம் தெரிந்ததிலிருந்து அவளது தந்தையின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்வதற்கென்று இதுவரை ஒருவர் கூட வந்ததில்லை. ஆனால் இன்று நடப்பதெல்லாம் பார்க்கையில் அவளுக்கும் ஏதோ சந்தேகம் எழுந்தது. ஆனால் தனது தந்தையை அவள் சந்தேகப்படவில்லை. சாரா போல் அவரை அவள் கீழ்த்தரமாகவும் நினைக்கவில்லை. ஏதேனும் பெயர் மாற்றி சொல்கிறார்களோ என்றுதான் எலினா யோசித்துக் கொண்டிருந்தாள். சாரா தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறேன் என்று அவரிடம் சபதம் போட்டதும் ஃப்ரெட்ரிக் சாராவை நிமிர்ந்து பார்த்தார். சாரா, எனக்கு தெரியும் நான் உனக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டா நடந்துக்கல. என்னால எப்பவும் என்னோட குடும்பத்துக்கும் பெருமை கிடைச்சதில்ல. ஆனா என்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு. அந்த ஒண்ணு ரொம்ப விலை மதிப்பானது. அந்த ஒண்ணு உன்கிட்ட இல்லவே இல்லாதது. அதுதான் என்னோட நேர்மை. நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினதில்லை, யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தினதும் இல்லை. அதை விட பெரிய விஷயம், பெத்த பொண்ணை காயப்படுத்தினதில்லை. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு மனைவினா அது நீதான். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு அம்மானாலும் நீதான். உன்ன மாதிரி ஒரு பிறவிய என்னோட லைஃப்ல நான் சந்திச்சதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இத்தனை வருஷம் உன்னோட முகம் எனக்கு தெரியும். ஆனா அந்த முகத்துக்கு பின்னால இவ்வளவு வன்மமும் குரோதமும் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. ஆனா நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என்று சொல்லி வருத்தப்பட்டார். ஆனால் அவரின் எந்த பேச்சும் சாராவை துளியும் பாதிக்காமல் இருக்க சாரா அவரை ஏளனம் செய்து சிரித்துக் கொண்டே இருந்தார். ஃப்ரெட்ரிக் மிகவும் வருத்தத்துடன் சாராவிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் சாராவோ அதை எதையும் காதில் வாங்காமல் ஃப்ரெட்ரிக்கை முடிந்த மட்டும் ஏளனமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்த அனைவருக்கும் சாராவின் செயல் எரிச்சலை ஏற்படுத்தியது. இத்தனை வருடம் எப்படி இவங்களோட ஃப்ரெட்ரிக் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் என்று நினைக்கும் பொழுது சரவணனிற்கு கண்ணையே கட்டியது. விட்டால் சாராவை பார்வையாலேயே கொன்று விடுவது போல சரவணன் முறைத்துக் கொண்டு நின்றான். சாராவின் ரியாக்ஷனை பார்த்த ஃப்ரெட்ரிக் இதற்கு மேலும் சாராவிடம் பேசுவது அவருக்கு தான் அசிங்கம் என்று உணர்ந்து அமைதியாக இருந்தார். அப்பொழுது ஃப்ரெட்ரிக்கின் பட்லர் வேகமாக மூச்சிறைக்க அந்த வீட்டிற்குள் ஓடி வந்தார். அவரது தலையெல்லாம் கலைந்திருந்தது, முகமெல்லாம் வேர்த்திருந்தது. பார்க்கும் பொழுதே ஏதோ படபடப்பாக இருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தது. அவர் அப்படி வந்ததை பார்த்ததும் ஃப்ரெட்ரிக் தனது பட்லரிடம் மிகவும் பவ்யமாக கேட்டார், என்னாச்சு, ஏன் இப்படி வரீங்க என்று. உடனே அவரது பட்லரோ அது சார் என்று ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் ஃப்ரெட்ரிக் ஏற்கனவே சாராவால் டென்ஷனில் இருந்ததால் அந்த பட்லர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்காமல் நேராக விஷயத்திற்கு வந்தார். சரி சொல்லுங்க, நான் ரெடி பண்ண சொன்ன டாக்குமெண்ட் என்னாச்சு, அதை ரெடி பண்ணிட்டீங்களா என்று கேட்டார். உடனே அவரின் பட்லர், இல்ல சார், நான் அது சம்பந்தமான பேப்பரை உங்க ரூமுக்கு எடுக்க போனேன். ஆனா அங்க நடக்கிறத பார்த்ததும் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம போச்சு என்று சொன்னார். அவரது பட்லர் அப்படி சொன்னதும் ஃப்ரெட்ரிக் குழம்பி போனார். என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல என்று கேட்டார். சார், நீங்க டைவர்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்காக என்ன அங்க போக சொல்லியிருந்தீங்க இல்லையா? நான் அதுக்காக தான் போனேன். ஆனா அங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் உங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாரு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னேன். உடனே அவர் உங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன்னு சொன்னார் என்று சொன்னார். பின்பு மீண்டும் சார் என்று அவர் ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அதையெல்லாம் ஃப்ரெட்ரிக் காதில் வாங்கவில்லை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். நான் ஆல்ரெடி அதை பத்தி பேசிட்டேன். அது இப்ப பிரச்சனை இல்லை. நீங்க சீக்கிரம் போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க என்று சொன்னார். செபாஸ்டியன் ஃபேமிலியின் வீடும் ஆல்பர்ட் ஃபேமிலியின் வீடும் சற்று அருகருகில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட இருவர் வீட்டிற்கும் வந்து செல்வதற்கு 10 நிமிடங்கள் தான் ஆகும். செபாஸ்டியன் ஃபேமிலி முதலில் அயர்லாந்து வரும்பொழுது அவர்களுக்கு இங்கு யாரையுமே தெரியாது. அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தனது அருகிலேயே ஆல்பர்ட் ஃபேமிலி வைத்துக் கொண்டது. இரு குடும்பமும் நட்புறவாக பழகி வந்தார்கள். அந்த நட்பை இன்னும் ஆழப்படுத்த விரும்பிய ஆல்பர்ட் ஃபேமிலியைச் சேர்ந்த பெரியவர்கள் செபாஸ்டியன் ஃபேமிலியில் இருக்கும் 2 பெண்களையும் தங்களுக்கு மருமகளாக்கிக் கொண்டார்கள். ஆனால் அந்த 2 பெண்கள் தான் தங்களது வாழ்வை சூறையாடப் போகும் பேய்கள் என்று அன்று அவர்களுக்கு தெரியவில்லை.
பட்லர் சொல்ல வந்ததை கேட்காமல் ஃப்ரெட்ரிக் இடையில் மறைத்து பேசிக் கொண்டிருந்தார். உடனே பட்லர், சார் ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்ல வரதை என்னன்னு கேளுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வேகமாக ஒருவன் ஓடி வந்து நின்றான். அவனும் முகமெல்லாம் வேர்த்து தலையெல்லாம் கலைந்த நிலையில் நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த அனைவரும் இவன் யார் என்று பார்த்து கொண்டிருக்க அவன் தனது கையில் வைத்திருந்த போட்டோவை பார்த்தான். பின்பு, நீங்க தானே மிஸ்டர் ஆல்பர்ட் என்று கேட்டான். உடனே ஃப்ரெட்ரிக், மாமா நான் தான். நீங்க யாரு என்று கேட்டார். ஹலோ சார், நான் ஆண்டர் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வரேன். சார் உங்க பேர்ல ஏதாவது கம்பெனி இருந்தா சொல்லுங்க, அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கோம். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாலும் நாங்க தயாரா இருக்கோம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் எதுவும் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இன்னொருவன் அதே போல தலை கலைந்த நிலையில் முகமெல்லாம் வேர்க்க விறுவிறுக்க அங்கு வந்து நின்றான். அவனும் அதே போலவே தனது செல்போனில் இருந்த ஒரு போட்டோவையும் ஃப்ரெட்ரிக்கின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். பின்பு, நீங்க தான் மிஸ்டர் ஆல்பர்ட்டா என்று கேட்டான். உடனே ஃப்ரெட்ரிக், ஆமா நான் தான். உங்களுக்கு என்ன வேணும் என்று பவ்யமாக கேட்டார். ஹலோ சார், நான் சென்டினல் ஃபைனான்ஸ்ல இருந்து வரேன். உங்க பேர்ல எந்த கம்பெனி இருந்தாலும் சொல்லுங்க, அதில் நாங்கள் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க தந்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படி நடந்துக்குவோம். ப்ளீஸ் சார், உங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்சினான். இவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரம் இன்னொருவன் அவர்கள் இருவரையும் இடித்துக்கொண்டு கையில் ஒரு பெரிய பிளாங்க் செக்குடன் வந்து நின்றான். அவனும் அதே போலவே அந்த போனில் இருந்த போட்டோவையும் அவரது முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். பின்பு, மை காட், ஃபைனலா மிஸ்டர் ஆல்பர்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாரி மிஸ்டர் ஆல்பர்ட், நான் உங்களுக்கு முன்னாலேயே அடையாளம் கண்டுபிடிக்காததுக்கு என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அவன் அப்படி சிரிப்பதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அவனை ஒரு மாதிரியாக பார்க்க அதை உணர்ந்தவன் சிரித்துக் கொண்டே சொன்னான். சாரி, நான் என்ன உங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். மிஸ்டர் ஆல்பர்ட், நான் கோல்ட்மார்க் ரியல் எஸ்டேட்ல இருந்து வரேன். உங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்க கம்பெனி ரொம்ப ஆசைப்படுது. எங்களுக்கு ப்ராஃபிட் கூட எதுவுமே வேண்டாம். உங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணா எங்களுக்கு அதுவே போதும். எங்களுக்கு பணத்தை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். ப்ளீஸ் சார், உங்களுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்சினான். நேற்று வரை ஃப்ரெட்ரிக்கை ஒரு மனிதனாக கூட மதிக்காத அனைவரும் இன்று அவரை தேடி வந்து அவரது கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்று அவரிடம் கெஞ்சி கொண்டிருப்பதை பார்த்ததும் அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் சாராவிற்கு மட்டும் வைத்தறிச்சலாக இருந்தது என்று மனதிற்குள் ஏதோ யோசித்தார். பின்பு, ஃப்ரெட்ரிக், இதெல்லாம் என்னது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்று சற்று நேரத்திற்கு முன்பு வரை எதுவுமே நடக்காதது போல் பேசினார். அவரின் சுயநலத்தை பார்த்த ஃப்ரெட்ரிக் சிரித்துக் கொண்டு சொன்னார், இங்க என்ன நடந்தா உனக்கு என்ன? நான் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்குமான டைவர்ஸ் பாண்ட ரெடி பண்ணிடுவேன்னு சொன்னல என்று சொன்னார். பின்பு, இத பாரு சாரா, நான் ஏற்கனவே உன்னை நிறைய வார்ன் பண்ணிட்டேன். மறுபடியும் உன்னை வார்ன் பண்ற அளவுக்கு தெம்பில்ல என்று சொன்னார். உடனே சாரா அவர் அருகில் சென்று அவரிடம் வழிந்து கொண்டு பேசினார். ஃப்ரெட்ரிக், இப்ப எதுக்கு கோபமா பேசுறீங்க? இந்த வயசுல நீங்க இவ்வளவு கோபப்படக்கூடாது. அப்புறம் உங்களோட உடம்புக்கு முடியலனா என்ன பண்றது என்று மிகவும் அக்கறையாக பேசினார். அதை கேட்டதும் காண்டான ஃப்ரெட்ரிக் அவரை பார்த்து முறைத்துவிட்டு பின்பு தனது பட்லரை பார்த்தார். நீங்க முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, அதுக்கப்புறம் தான் என்னால எதையுமே யோசிக்க முடியும் என்று சொன்னார். உடனே சாரா, இது நல்லா இல்ல. நேத்து வரைக்கும் உங்க கையில 10 பைசா இல்லாத போது என்ன உங்க கூட வச்சுக்கணும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு நீங்க பணக்காரனா ஆனதும் கழட்டி விட பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது என்று சொன்னார். ஃப்ரெட்ரிக்கிடம் அனைத்து இன்வெஸ்டர்ஸும் போட்டி போட்டுக் கொண்டு வந்து ஃப்ரெட்ரிக்கின் கம்பெனியில் அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறேன் என்று சொன்னதும் அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் ஃப்ரெட்ரிக்கை பார்த்தார்கள். அங்கு வந்திருந்த அனைத்து இன்வெஸ்டர்ஸ்களும் டாப் இன்வெஸ்டர்ஸ். அவர்கள் அனைவரையும் பார்ப்பதற்கே பல மாதங்கள் காத்திருக்க வேண்டும். சாரா போன்ற ஆட்கள் வாசலில் விடிய விடிய முட்டி போட்டு நின்றாலும் அவர்களை போன்றவர்களை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் அனைவரும் அதிகாரம் படைத்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் ஃப்ரெட்ரிக்கை தேடி வந்து இப்படி கெஞ்சுவதை பார்க்கும் பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த மிஸ்டர் ஆதிசேஷனிற்கே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. உண்மையிலேயே இங்கு என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் அங்கு வந்த இன்வெஸ்டர்ஸை ஆதிசேஷன் பார்த்து கொண்டிருந்தார். அத்தனை இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெட்ரிக்கை தேடி வருவதை பார்த்ததும் சாரா நிச்சயமாக
ஃப்ரெட்ரிக் இதற்கு பிறகு பெரிய பணக்காரராக வாழ்வார் என்று நம்பினார். அதனால் அவரிடம் வழிய சென்று பேசினார். ஃப்ரெட்ரிக், இங்க பாருங்க, உங்ககிட்ட இவ்வளவு பணம் வந்துருச்சுன்னு என்ன நீங்க டிவோர்ஸ் பண்றது நல்லா இல்ல. இப்போ ஒன்னு கேட்டு போல. இப்ப கூட உங்க கூட என்ன ஸ்டே பண்ண சொன்னீங்கன்னா நான் மனசை மாத்திக்கிட்டு உங்க கூட ஸ்டே பண்ணிடுவேன். நீங்க லேட் ஆக்குனீங்கன்னா அப்புறம் என்னோட மனசை மாத்த முடியாது, பாத்துக்கோங்க என்று சொன்னார். சாரா அப்படி சொன்னதும் ஃப்ரெட்ரிக் தனது புருவத்தை ஏற்றி அவரை பார்த்தார். என்ன, உன்னோட மனசு மாறினா வரமாட்டியா? உன்னை யாரும் இங்க வர சொல்லி கேட்கல. நான் உன்னை டைவர்ஸ் பண்றது நிச்சயம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்று சொன்னார். சரி, அப்படின்னா நிஜமாவே நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ண போறீங்களா என்று சாரா கேட்டார். அதுல உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா என்று ஃப்ரெட்ரிக் சாராவை பார்த்து கேட்டார். ஒரே நேரத்தில் அத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்து நிற்பதை பார்த்த எலினாவிற்கும் ஒரு வகையான மனநிலை ஏற்படுத்தி இருந்தது. அது அவளை சந்தோஷப்பட வைத்ததா இல்லை சோகப்பட வைத்ததா என்று தெரியாத நிலையில் அவளது மனம் குழம்பி போயிருந்தது. ஒரு வழியாக இங்கு என்ன நடக்கிறது என்று யோசித்தவள் யதார்த்தமாக சரவணனின் முகத்தை திரும்பி பார்த்தாள். அவனது முகத்தில் எதையோ பார்த்தவள், ஒருவேளை இதெல்லாம் சரவணனோட வேலையா இருக்குமோ என்று நினைத்தாள். ஆனா ஏற்கனவே ஃபீனிக்ஸ் ஃபேமிலி தான் அவன் மேல கோபத்துல இருக்காங்களே. அவனோட எல்லா சொத்தையும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதனால கண்டிப்பா இதை சரவணன் செஞ்சிருப்பானா என்ன என்று சந்தேகத்துடன் சரவணனை பார்த்தாள். அவளின் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட சரவணன் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு என்ன என்பது போல் கேட்டான். உடனே எலினா ஒன்னும் இல்ல என்பது போல வேகமாக தலையை ஆட்டினாள். ஆனால் அவளது மனதிற்குள், ஆமா, என்ன வேணும்னு கேட்டா மட்டும் ஏதாவது நடந்துடவா போது, எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்ட, இதுக்கப்புறம் நான் என்ன கேட்கறது என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள். அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஃப்ரெட்ரிக் வந்திருக்கும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உண்மைதானா? அவர்களிடம் என்ன சொல்வது என்று எதுவும் தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வாசலில் இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கொண்டே இருந்தார்கள். செபாஸ்டியன் ஃபேமிலியின் வீடு முழுவதும் இன்வெஸ்டர்களாக நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்த சாரா வாயை பிளந்து கொண்டு நின்றார். ஒரே நாள் எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும்? ஒருவேளை நிஜமாவே அவருக்கு நாம தான் பீடையா இருந்திருப்போமோ என்று யோசித்தார். பின்பு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நாம தான் அவரோட லக்கி சாம் என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டு நின்றார். ஃப்ரெட்ரிக்கின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்வதற்காக அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த வீட்டிற்கு முந்தி அடித்துக் கொண்டு நின்றார்கள். அவர்கள் அனைவரது செல்போன் இருக்கும் 2 மெசேஜ் தான் வந்தது. ஒன்று, நம்மளோட பாஸ் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இரண்டாவது, மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் என்ற ஒற்றை எழுத்து மட்டும்தான். வாசலில் நின்று கொண்டிருந்த அனைவரும், மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் ப்ளீஸ் எங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்குங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நாங்களும் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஆஸ் லாங் as நீங்க எங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும் என்று திரும்பவும் ஃப்ரெட்ரிக்கிடம் மிகவும் தன்மையாக அவர்கள் அனைவரும் பேசினார்கள். அவர்கள் அனைவரும் அவ்வளவு தன்மையாக பேசுவதை பார்த்த பிறகுதான் ஃப்ரெட்ரிக்கு ஓரளவு நடப்பது அனைத்தும் உண்மைதான் என்று நம்பினார். எதற்காக தனக்கு இப்படி நடக்கிறது என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை வருடத்தில் அவர் எத்தனையோ இடத்தில் தனது கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்யும்படி கெஞ்சி இருக்கிறார். அதுவும் $1000 யாராவது இன்வெஸ்ட் செய்யுங்கள் என்று கெஞ்சி இருக்கிறார். ஆனால் ஒருவர் கூட அவரை மதித்து அவருடன் பிசினஸ் செய்ய முன்வந்ததில்லை. ஆனால் இன்று இத்தனை பேரும் மில்லியன் பில்லியன் என்று அவரது கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய முன்வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒன்று உறுத்தியது. நிச்சயம் இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் அவரால் உணர முடிந்தது. சாராவாலும் அப்பொழுதுதான் நடக்கும் நிலைமையை உணர முடிந்தது. உடனே மறுபடியும் ஓடிச் சென்று அவளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ரெட்ரிக்கிடம் கெஞ்சினார். ஆனால் ஃப்ரெட்ரிக் சிறிதும் இறங்காமல் தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார். உடனே சாரா எலினாவின் அருகில் ஓடிச் சென்றார். எலினா, நீ அதோ உன் டாடி கிட்ட சொல்லு. உன்னோட டாடி எடுக்கிற முடிவு ரொம்ப தப்புன்னு சொல்லு. எலினா, உன்னால மம்மி டாடி டிவோர்ஸ் வாங்கிக்கிறத தாங்கிக்க முடியும் நீ நினைக்கிறியா? இவரு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாத மனிதர். இவருக்காக நான் என்னென்னலாம் பண்ணினேன் தெரியுமா? இவர்கிட்ட 10 ரூபாய் இல்லாதப்ப கூட நான் தான் இவர் கூட இருந்திருக்கேன். அவ்வளவு ஏன், இன்னைக்கு என்னோட பொண்ணுன்னு ஒன்னு சொல்றாருல, உன்னை பெத்தெடுத்தது நான் தான். உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு வலிய தாங்கியிருப்பேன், எத்தனை நாள் தூக்கத்தை எழுந்திருப்பேன். அதெல்லாம் பண்ணி என்ன நானே தியாகம் பண்ணலைனா இன்னைக்கு அவருக்கு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கமா? ஒருவேளை அன்னைக்கு நான் அதெல்லாம் செய்யலைனா இன்னைக்கு அவருக்கு நீ கிடைச்சிருக்க மாட்ட. உனக்காகவாவதும்
என்ன டிவோர்ஸ் பண்ண வேண்டான்னு சொல்லு என்று சொல்லி அழுதார். சாரா எலினாவிடம் பேசுவதை பார்த்ததும் ஃப்ரெட்ரிக் சற்று கடுப்பானார். உடனே, சாரா போதும், உன்னோட நாடகம் என்கிட்ட பழிக்கலன்னு இப்ப என் பொண்ணுகிட்ட போயிட்டியா? இந்த பாரு, நீ கஷ்டப்பட்டியா, காசு பணம் இல்லாட்டாலும் நீ என் கூட இருந்தியா? நீ என் கூட இருந்ததுக்கு காரணம் என்னோட ஆல்பர்ட் ஃபேமிலி. உனக்கு அந்த ஃபேமிலி கொடுத்த கௌரவம் வேணும், ஆனா நான் வேண்டாம். அதனாலதான் அத்தனை நாள் நீ என் கூட இருந்த. இப்ப என் பொண்ணுகிட்ட நீ நல்ல மாதிரி நடிக்கிறியா? இது வரைக்கும் என் பொண்ணுக்கு தான் நீ என்ன பண்ணிருக்க? அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்க, பிரச்சனை தான் தந்திருக்க. இனிமே எனக்கும் சரி என்னோட பொண்ணுக்கும் சரி நீ தேவையில்ல. இதோ இந்த வீடும் இந்த செபாஸ்டியன் ஃபேமிலியும் தான் உன்னோட குடும்பம். இதுக்கப்புறம் நானும் என்னோட பொண்ணும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம். நீயும் எங்க ஆல்பர்ட் ஃபேமிலி பக்கம் வந்துடாத என்று கோபமாக கத்தினார். 776 நியூ பாஸ் சரவணன். சாரா எவ்வளவோ கெஞ்சியும் ஃப்ரெட்ரிக் அசையாததால் உடனே சாரா எலினாவை பயன்படுத்திக் கொள்வதற்காக அவளிடம் போய் அவரது டிராமாவை நடத்த ஆரம்பித்தார். ஆனால் அதை புரிந்து கொண்ட ஃப்ரெட்ரிக் சாராவிடம் இன்னும் கடுமையாக நடந்து கொண்டார். இதற்கு மேல் என்ன செய்வது, எப்படி ஃப்ரெட்ரிக்குடன் இருப்பது என்று சாரா யோசித்துக் கொண்டிருந்த நேரம் அங்கு யாரோ சத்தமாக நடந்து வரும் சத்தம் கேட்டது. அதுவரை அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் அந்த சத்தம் கேட்டதும் ஒதுங்கி நின்று கொண்டார்கள். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த ஃப்ரெட்ரிக்கின் பட்லர் உள்ளே வருபவரை பார்த்ததும் அதிர்ந்து நின்றார். பின்பு, சார் சார் நீங்களா என்று வேகமாக அவரின் அருகில் ஓடினார். அவர்தான் செபாஸ்டியன், ஃபேமிலியின் ஹெட், ஜூலியஸ், சாராவின் தந்தை. தனது தந்தையை பார்த்ததும் சாராவின் முகம் வழக்கம் போல கொடூரமாக மாறியது. பின்பு ஃப்ரெட்ரிக்கை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார், இனி உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் என்று சொன்னார். அந்த வீட்டிற்குள் வந்தவர் ஒருமுறை சாராவை பார்த்தார். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த ஃப்ரெட்ரிக்கை பார்த்தார். நீங்க என்ன பண்ற என்று கேட்டார். ஜூலியஸிற்கு எப்பொழுதுமே ஃப்ரெட்ரிக்கை சுத்தமாக பிடிக்காது. அவரது கண்ணிலேயே ஃப்ரெட்ரிக் வரக்கூடாது என்று பலமுறை சாராவிடமும் சொல்லியிருந்தார். சாராவின் தந்தையை பொறுத்தவரை ஃப்ரெட்ரிக் ஒரு உதவாக்கரை, அவரால் எதுவும் சாதிக்க முடியாது. ஆனாலும் ஆல்பர்ட் ஃபேமிலிக்குள் நுழைவதற்கு ஒரே வழி ஃப்ரெட்ரிக்கிற்கு சாராவை திருமணம் செய்து கொடுப்பதுதான் என்று நினைத்ததால் மட்டும்தான் அந்த திருமணம் அன்று நடந்திருந்தது. ஆனால் அவர் ஒரு நாள் கூட ஃப்ரெட்ரிக்கை தனது மருமகனாக நினைத்ததே கிடையாது. ஃப்ரெட்ரிக் எப்பொழுதும் ஜூலியஸை பார்த்து பயப்படுவார். அதனால் மேக்சிமம் அவர் அருகில் ஃப்ரெட்ரிக் செல்ல மாட்டார். இன்று இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டதும் இல்லாமல் அவர் அப்படி கேட்டதும் அதிர்ந்து போனார். பின்பு, அது வந்து என்று குளறியபடியே ஏதோ சொல்ல வந்தார். உடனே ஜூலியஸ் கோபமாக, நீ என்ன குழந்தையா, எதுக்காக வந்திருக்கன்னு உன்னால சொல்ல முடியாதா என்று சற்று அதட்டும் குரலில் கேட்டார். உடனே ஃப்ரெட்ரிக் தனது கைகளை மூடிக்கொண்டு தனக்கு தானே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நான் இங்க சாராவுக்கு டைவர்ஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன் என்று சொன்னார். ஃப்ரெட்ரிக் என்ன சொல்ல வருகிறார் என்பது ஜூலியஸிற்கு முதலில் புரியவில்லை. பின்பு, இப்ப நீ என்ன சொன்ன என்று கேட்டார். அவர் மறுபடியும், நான் சாராவை டைவர்ஸ் பண்ண வந்திருக்கேன் என்று சொல்லி முடிக்கும் முன்பே ஜூலியஸின் 5 விரலும் ஃப்ரெட்ரிக்கின் கன்னத்தில் பதிந்திருந்தது. தனது மருமகனை ஜூலியஸ் இப்படி அடிப்பார் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. சரவணன் முதல் இன்வெஸ்டர்ஸ் வரை அனைவரும் அதிர்ச்சியுடன் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த என்று ஜூலியஸ் திரும்பவும் கேட்டார். ஃப்ரெட்ரிக் தனது கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் முன்னாலே இப்படி சொல்லுவ? ஏன் பொண்ணு நீ டைவர்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? நீ ஒரு யூஸ்லெஸ், ஒரு முட்டாள், உன் கூட யாரும் வாழ முடியாது. ஆனாலும் என்னோட பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எதுக்காக? கடைசி வரைக்கும் என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை கேட்டு அவ பின்னாடி அமைதியா இருப்பன்னு நினைச்சு தரேன். இத்தனை வருஷம் நீ அப்படித்தானே இருந்த. இப்ப மட்டும் உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரியும் என் பொண்ணு பிடிவாதக்காரிதான், கோவக்காரிதான். ஆனா அவளோட வாழ்க்கையில பெரிய துரதிருஷ்டமே உன்னை கல்யாணம் பண்ணதுதான். அவதான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கணுமே தவிர நீ அவளை விட்டுட்டு போகணும்னு எப்படி நினைக்கலாம்? இந்த பார், என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணை விட்டு போகணும்னு இன்னொரு தடவை நீ சொன்ன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக பேசிவிட்டு அப்பொழுதுதான் யதார்த்தமாக திரும்பினார். அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு தனது ஒற்றை புருவத்தை தூக்கினார். பின்பு, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டார். உடனே அங்கு வந்திருந்த அனைவரும் தங்களது கம்பெனியின் பெயர்களை சொல்லி தாங்கள் அனைவரும் இன்வெஸ்ட் செய்ய வந்திருப்பதாக சொன்னார்கள். உடனே ஜூலியஸ் சிரித்துக் கொண்டு, அப்படியா,
எல்லாரும் ஏன் அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. நம்ம எல்லாரும் மேல என்னோட ரூமுக்கு போய் பிசினஸ் பத்தி பேசலாம். நீங்க எல்லாரும் என் கூட இன்வெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பேன். திடீர்னு வந்துட்டீங்க. இட்ஸ் ஓகே. என்கிட்ட ஒரு பெஸ்ட் டீ இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள என்று மிகவும் தன்மையாக அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டார். உடனே தெரசா ஃபண்ட் ரைசிங் டிபார்ட்மெண்டில் இருந்து வந்தவர் பேசினார். என்னது? உங்க கூட நாங்க பிசினஸ் பேசணுமா? நாங்க பிசினஸ் பேச வந்தவரை இங்க கண்ணு முன்னாடி நீங்க அடிச்சதும் இல்லாம உங்க கூட எங்களை வந்து டீ வேற சாப்பிட சொல்றீங்களா? என்று சற்று கோபமாக கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் ஜூலியஸ் அதிர்ந்து போனார். பின்பு, நீங்க என்ன சொல்றீங்க? யாரோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க என்று கேட்டார். உடனே அங்கிருந்த அனைவரும், நாங்க மிஸ்டர் ஃப்ரெட்ரிக்கோட கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் என்று சொன்னார்கள். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன்கிட்ட என்ன கம்பெனி இருக்குன்னு நீங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அவர் நம்பாமல் சொன்னார். ஜூலியஸ் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் சரவணனை திரும்பி பார்த்தார்கள். சரவணனின் கடைக்கண் பார்வை கிடைக்காதா என்று அவ்வளவு நேரம் அவர்கள் அனைவரும் ஏங்கிக் கொண்டு நின்றார்கள். ஏனெனில் அவர்களது புது பாஸ் சரவணன் தான். சரவணன் என்ன சொன்னாலும் செய்வதற்கு அவர்கள் அனைவரும் தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். ஆம், சரவணன் தான் ஃப்ரெட்ரிக்கின் அனைத்து கம்பெனிகளிலும் இன்வெஸ்ட் செய்யும்படி கூறினார். சரவணன் ஃப்ரெட்ரிக்கு உதவுவதற்காக மட்டுமில்லை, தனது தந்தைக்கு விசுவாசமாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினான். இங்கென்ன நடக்குது என்று எதுவும் புரியாத ஜூலியஸ் யதார்த்தமாக மறுபடியும் திரும்ப அங்கு மிஸ்டர் ஆதிசேஷன் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ஜூலியஸ் இன்னும் அதிர்ந்து போனார். மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டார். உண்மையில் ஆதிசேஷன் சரவணனை தேடி கண்டுபிடிப்பதற்காகத்தான் வந்திருந்தார். ஆனால் சற்று நேரத்திற்கு முன் நடந்த அனைத்தையும் பார்த்தவருக்கு சரவணனை தொடும் அளவிற்கு தைரியமில்லை. உடனே தனது மனதிற்குள் சரவணனை கிடைக்கவில்லை என்று அயர்லாந்தில் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார். நானும் இன்வெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கேன் என்று சொன்னார். அதை கேட்ட ஜூலியஸ் இன்னும் அதிர்ந்து போனார். பின்பு தனது மகளை பார்த்தார். நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? போய் உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணு. வந்திருக்கவங்க எல்லாம் உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க தான் வந்திருக்காங்க என்று சாராவை போலவே அவரும் நன்றாக நடித்தார். உடனே சாரா வேகமாக ஃப்ரெட்ரிக்கின் அருகில் சென்றார். டார்லிங், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சினார். தனது வாழ்க்கையில் முதல் முறை சாரா தன்னிடம் மன்னிப்பு கேட்பதை பார்த்ததும் ஃப்ரெட்ரிக் நம்ப முடியாமல் சாராவை பார்த்தார். ஜூலியஸின் எண்ணம் முழுவதும் இத்தனை பேர் எப்படி ஒரே நாளில் ஃப்ரெட்ரிக்கின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய வந்தார்கள் என்றுதான் இருந்தது. அதுவும் மிஸ்டர் ஆதிசேஷன் அங்கு வந்திருந்தது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது. 777 யார் இந்த சரவணன்? நடப்பது எல்லாவற்றையும் பார்த்து சாரா மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுடைய முகத்திலேயே அது மிக நன்றாக தெரிந்தது. ஜாயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் செபாஸ்டியன் குடும்பத்தில் வைத்திருந்தவளே இந்த சாராதான். ஆனால் அவள் அப்படியே இந்த விஷயத்தை இப்பொழுது ஃபீனிக்ஸ் குடும்பத்திடம் சொல்லிவிட்டாள். இந்த சாரா இப்பொழுது ஃபீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து நற்பெயரை வாங்க வேண்டும். அதன் மூலம் ஃபீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து சில முதலீடுகள் தன்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாள் சாரா. அதற்காக இப்பொழுது இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறாள் அவள். ஜூலியஸ் அங்கு வந்திருக்கும் ஆதிசேஷனை பார்த்து புன்னகையுடன், மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்க இங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை சரியான முறையில இன்வைட் பண்ணல என்று ஜூலியஸ் மிகவும் அடக்கமாக இப்பொழுது ஆதிசேஷனிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆதிசேஷன் இப்பொழுது ஜூலியஸிடம் எதையுமே பேசவில்லை. அவருடைய கண்கள் ஓரத்தில் சரவணனை பார்த்து கொண்டிருந்தார் ஆதிசேஷன். இந்த சரவணன் எப்படிப்பட்டவன்? இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் இருக்கும்? இவனை பார்க்க ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தானே இருக்கான். ஆனா இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. இவனால எப்படி ஃபீனிக்ஸ் குடும்பம் கேட்ட அவ்வளவு பணத்தையும் கொடுக்க முடிஞ்சது? அவன் ஃபீனிக்ஸ் குடும்பம் கேட்ட பணத்தை விடவும் இன்னும் அதிகமான அளவுக்கு பணம் கொடுத்தானே. இதெல்லாம் எப்படி அவனால முடியும்? இவ்வளவு தொகையையும் ஒரு சாதாரண குடும்பம் அவங்க வாழ்நாளில் கூட ஒட்டுமொத்தமாக செலவு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான பணத்தை அசால்ட்டா இந்த சரவணன் ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு கொடுத்தான்னா இவன் யாரா இருக்கும் என்று தன் மனதில் சந்தேகமாக நினைத்தபடியே சரவணனை பார்த்து கொண்டிருந்தார் ஆதிசேஷன். ஃபீனிக்ஸ் குடும்பம் கண்டிப்பா இந்த சரவணனை தண்டிக்கும். அதுக்கான எல்லா பலமும் இந்த ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கிட்ட ஒட்டுமொத்தமா இருக்கு. ஆனா அவங்க யாரையும் பார்த்தா இந்த சரவணன் பயப்பட்ட மாதிரியே தெரியலையே என்று தன்னுடைய மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தார்.
ஆதிசேஷன் சரவணனை இவ்வளவு உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் ஏதோ ஒன்று வினோதமாக இருப்பதை உணர்ந்தார். அயர்லாந்தில் இருந்து வந்திருந்த இந்த முதலீட்டாளர்கள் மிக மிக பிரபலமானவர்கள். அவர்களில் பலர் அயர்லாந்தில் பல முன்னணி கம்பெனிகளில் முதலீடு செய்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்பொழுது ஃப்ரெட்ரிக்கின் பேப்பர் கிளிப் கம்பெனியில் முதலீடு செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வர காரணம் சரவணன் தான் என்று ஆதிசேஷனுக்கு லேசாக புரிந்தது. ஆதிசேஷன் இப்பொழுது ஆச்சரியத்தில் இருந்தார். இந்த செய்தியில் மட்டுமல்ல, பிக் மாஸ்டரான மிஸ்டர் சக்திவேல் இப்பொழுது தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து இறங்கிவிட்டார். தன்னுடைய பதவியை இப்பொழுது தனக்கு அடுத்ததாக இருக்கும் தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறார் சிவசக்திவேல். அடுத்ததாக அந்த சிவசக்திவேலின் இடத்தை பிடிக்கப் போகும் வாரிசை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் இந்த ஆதிசேஷனுக்கு கூட தெரியாது. ஏற்கனவே பல முறை இந்த ஆதிசேஷன் சிவசக்திவேலோடு சேர்ந்து பல வேலைகளை செய்துள்ளார். சிவசக்திவேலால் ஆதிசேஷனும் அதிகமான அளவிற்கு பயனடைந்துள்ளார். வேஸ்லாண்டிலும் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டார். அவர் எப்பொழுதுமே சிவசக்திவேலுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அது மட்டுமில்லாமல் எப்படியாவது ஒரு முறையாவது சக்திவேலுக்கு அடுத்ததாக பதவியில் உட்கார போகும் அவருடைய மகனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் ஆதிசேஷன். சிவசக்திவேலுக்கு அடுத்ததாக அவருடைய மகன்தான் இப்பொழுது பதவிக்கு வரப்போகிறார் என்று அங்கிருந்த பலருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் அந்த மகன் யார் என்பதும் யாருக்கு தெரியவில்லை. ஒரு சில பேருக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை பற்றி வெளியில் அவ்வளவாக பேச தயாராக இல்லை. சிவசக்திவேல் எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனியாகத்தான் பிசினஸ் டீல்களை செய்வான். சிவசக்திவேலுக்கும் சரவணனுக்கும் இடையேயான உறவு அப்பட்டமாக வெளியுள்ளதுக்கும் அவ்வளவாக தெரியாது. சிவசக்திவேல் தன்னுடைய மகனின் கையில் அனைத்து விதமான தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டார் என்னும் செய்தியானது ஆதிசேஷனுக்கு கீழ் இருப்பவர்களிடம் இருந்து தற்செயலாக இந்த தகவல் ஆதிசேஷனின் காதுகளில் எட்டியது. இல்லையென்றால் இந்த செய்தியை ஆதிசேஷன் இன்னும் நம்பி இருக்க மாட்டார். ஏனென்றால் சிவசக்திவேலுக்கு இப்படி ஒரு குடும்பமும் மகனும் இருக்கிறார்கள் என்றே இந்நாள் வரை ஆதிசேஷனுக்கே தெரியாது. ஜூலியஸ் ஆதிசேஷனை அவசரமாக வரவேற்றார். ஆனால் அவர் கையை அசைத்தபடி மறுத்துவிட்டு அவர் அந்த வீட்டிற்குள் நுழையவில்லை. வாசலிலேயே நின்றார். அவர் இப்படி வீட்டிற்குள் வர மறுப்பதை பார்த்ததும் ஜூலியஸ் மிகவும் பதற்றமடைந்தார். அவருடைய இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான் சாராவால் செபாஸ்டின் குடும்பத்தில் பெரிய அளவிற்கான ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. ஏனென்றால் சாரா இதை பற்றியும் யோசிக்காமல் பார்ப்பதற்கு பணக்காரராக இருக்கும் நிறுவனத்திலெல்லாம் முதலீடு செய்வாள். அவள் எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தாள் என்பது அவளுக்கே இப்பொழுது நினைவில் இல்லை. அவளின் முட்டாள்தனத்தால் இப்பொழுது செபாஸ்டின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பண தேவை இருந்தது. அதனால் மிகப்பெரிய இன்வெஸ்டர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள். அந்த பண பிரச்சனையை தீர்க்க இப்பொழுது வந்திருக்கும் இன்வெஸ்டர்கள் அனைவரையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜூலியஸ் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஆதிசேஷன் இப்படி வீட்டிற்குள் வராமல் மறுப்பதை பார்த்து அவருடைய நம்பிக்கை தோற்றுப்போனது. அவர் ஒரு நிமிடம் ஏமாற்றமடைந்தார். இந்த ஆதிசேஷன் ஃப்ரெட்ரிக்கை திரும்பி பார்த்து, நானும் இங்க முதலீடு செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் மிஸ்டர் மிஸ்டர் என பெயர் தெரியாமல் திணறியபடி அதை சமாளித்துவிட்டு, சரி ஓகே சாரி மிஸ்டர், உங்க பேர் எனக்கு தெரியல, ஆனா இங்க நான் இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் என்று மட்டும் சொன்னார். இவர் இப்படி ஃப்ரெட்ரிக்கின் பெயரை கூட தெரியாமல் அவருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய வந்ததை பார்த்து ஜூலியஸுக்கும் மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி நடக்க முடியும் என்று அங்கிருந்த அனைவரும் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றார்கள். அங்கு வந்திருந்த பல நபர்களை சரவணனுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த ஆதிசேஷன் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை வேறு யாராவது இவரை இங்கு வரவழைத்து பிரச்சனை செய்ய பார்க்கிறார்களோ என்று நினைத்தான் சரவணன். பெயர் கூட தெரியாமல் இந்த ஆதிசேஷன் எப்படி இங்கே வந்திருப்பதை பார்த்து ஜூலியஸருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக அவர் வேறேதோ நோக்கத்திற்காகத்தான் வந்திருக்கிறார் என்பது அந்த ஜூலியஸுக்கும் தெரிந்தது. இருந்தாலும் இப்பொழுது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் என்பதை உணர்ந்த ஜூலியஸோ தலையை தாழ்த்தியபடி மிகவும் அடக்கமாக, மிஸ்டர் ஆதிசேஷன், செபாஸ்டின் குடும்பம் உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட நிபந்தனையும் முன்வைக்கலாம், நாங்க உங்களுக்கு அதை செய்வோம் என்று அடக்கமாக சொன்னார். ஜூலியஸின் வார்த்தைகளை கேட்ட ஆதிசேஷன் எதுவுமே பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தார். ஏனென்றால் செபாஸ்டியன் குடும்ப மக்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அவர் எண்ணினார். அயர்லாண்டிலிருந்து அனைத்து முதலீட்டு நிறுவனங்களும் இங்கே இருந்தாலும் அவர்களில் இந்த ஆதிசேஷனைப் போல சக்தி வாய்ந்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆதிசேஷன் நினைத்து கொண்டு
இப்பொழுது மிக மிக திமிராக தைரியமாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த ஆதிசேஷனை விடவும் ஒரு சக்தி வாய்ந்த நபர் இருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாது. செபாஸ்டின் குடும்பத்தின் தலைவிதி இப்பொழுது இன்வெஸ்டர்ஸிடம் பிச்சை எடுத்தபடி நடுத்தெருவில் நிற்கிறது. ஆனால் இந்த ஆதிசேஷனோ சரவணனை பார்த்து, இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி இல்லையே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு என்று நினைத்த அவருடைய மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆதிசேஷனை ஒரு நிமிடம் சரவணனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த செபாஸ்டியன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சரவணனை கண்டும் காணாதது போலதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆதிசேஷன் மிக மிக தைரியமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சரவணன் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரத்தினத்தை மெசேஜ் மூலம் தொடர்பு கொண்டான். யார் இந்த ஆதிசேஷன்?